قال الله سبحانه وتعالى في القرآن المبين والفرقان المجيد وأن استغفروا ربكم ثم توبوا إليه يمتعكم متاعا حسنا إلى أجل مسمى ويؤتي كل ذي فضل فضلا وإن تولوا فإني أخاف عليكم عذاب يوم كبير. وقال رسول الله صلى الله عليه وسلم: يا أيها الناس توبوا إلى الله واستغفروه فإني أتوب في اليوم 100 مرة أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியவர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, மிக ரமலான் மாதத்தின் 23ஆம் இரவில் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். ஏறத்தாழ புனித ரமலானின் இறுதி பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்களில் ரமலான் நம்மை விட்டும் விடைபெற காத்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த புனித ரமலான் மாதத்தில் தவறாமல் நாம் அடைய வேண்டிய ஒரு பாக்கியம், அதை அடையாவிட்டால் அல்லாஹ்வின் திருத்தூதருடைய திருநாளின் மூலம் சாபத்தை கொண்டு எச்சரிக்கப்பட்ட விஷயம். அதை பற்றி நாம் இன்று பார்க்கிறோம். அது என்ன? அதுதான் அல்லாஹ்விடத்தில் நாம் பெற வேண்டிய மன்னிப்பு. இந்த ரமலான் மாதம் முடிவதற்குள் நம் கடந்த கால வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்ட பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், தூபா, நமக்கு சுப செய்தி, நமக்கு நல்வாழ்வு. ஆனால் ரமலான் முடிந்தும் நாம் தௌபா, பாவ மன்னிப்பு பெறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள்: ரகிம அன்ஃபு ரஜுலின் ரகிம அன்ஃபு ரஜுலின் ரகிம அன்ஃபு ரஜுலின் அதரக்க ரமலான் வலம் யூஃபர் லஹு. ரமலானை அடைந்தும் ஒரு மனிதன் மன்னிப்பு பெறவில்லை என்று சொன்னால் அவன் நாசமாகட்டும் நாசமாகட்டும் 3 முறை சொன்னான். கடுமையான செய்தி. மற்ற பாக்கியங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்று ஊக்கப்படுத்தினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். ஆனால் தௌபா, பாவ மன்னிப்பு, மஃபிரத் என்ற இந்த மன்னிப்பு தவறவிடாமல் கட்டாயம் அடைந்தே தீர வேண்டும். தவறவிட்டவன் நாசமாகட்டும் என்று சொல்கின்ற அளவுக்கு கடுமையான அழுத்தமான முறையில் அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார். அன்புகளே, காரணம் ரமலான் மாதத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மஃபிரத்தை பெறவில்லை என்று சொன்னால் இனி எப்போது அவன் பெறப்போகிறான்? ரமலான் மாதத்தில் ஒரு மனிதன் தன் பாவங்களுக்குண்டான மன்னிப்பை பெறவில்லை என்று சொன்னால் வேறு எந்த காலத்தில் தான் அவன் பெறப்போகின்றான்? ஏன் சகோதரர்களே, ரமலான் மாதம் மன்னிப்பு பெருவெல்லம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஒரு பருவகாலம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அடியார்களுடைய பாவங்களை அழிக்கவல்ல. அல்லாஹ்வுடைய மஃபிரத் என்ற மன்னிப்பு மடை திறந்த பெருவெல்லம் என்று பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஒரு காலகட்டம்.
தொட்டதற்கெல்லாம் மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. பாருங்கள், அதீதிலே மன் சாம ரமலான ஓஃபிரலகு, மன் காம ரமலான ஓஃபிரலகு, மன் காம லைலத்துல் கத்ரி ஓஃபிரலகு. ரமலானில் யார் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலானில் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். கதருடைய இரவில் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னும் பல பல விஷயங்களுக்கு மகபரத்தை கொண்டு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மாதத்தை ஒரு மனிதன் அடைந்தும் கொஞ்சம் கவனத்தை திருப்பி அல்லாஹ் இடத்தில் உருக்கமான முறையில் பாவ மன்னிப்பை வேண்டி பெறாமல் அவன் தவற விடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம், புரிந்து கொடுத்தார். எளிய உதாரணம். ஒரு மனிதன் மோசமான முறையில் குளிக்காமல் அழுக்கு திரண்டு துர்நாற்றத்தோடு காணப்படுகின்றான். அவனுடைய உடல் துர்நாற்றம், உடை நாற்றம் நாறுகிறது. காரணம், அவன் குளித்து காலங்கள் பல கடந்து விட்டது. இந்த நிலையில் அவன் மீது கருணை கொண்ட ஒருவன் அவனை அள்ளி கொண்டு வந்து ஒரு நதிக்கரை, வற்றாது ஓடுகின்ற ஜீவநதி சிந்து நதி கரை என்று வைத்துக் கொள்ளுங்கள். சிந்து நதி கரையிலே கொண்டு வந்து முழங்கால் அளவு தண்ணீரை நிறுத்தி வைத்தான். நிறுத்திவிட்டு சொன்னான், உனக்கு 1 மாத காலம் அவகாசம் தருகின்றேன். 1 மாதம். இந்த 1 மாத காலத்துக்குள் நீ குளித்து உன் உடலில் இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் அகற்றி நீ பரிசுத்தமான நிலையை அடைந்து விட வேண்டும். 1 மாதத்துக்கு பின் நீ பாலைவனத்தில் உன் பயணம் தொடர வேண்டியது இருக்கிறது. அதோடு நீர்நிலை பயணம் முடிந்தது. அடுத்து நீரில்லாத வறண்ட பாலை பயணம் நீ மேற்கொள்ள வேண்டும். எச்சரித்து விட்டு போய்விட்டார். சரியாக 1 மாதம் கழித்து வருகின்றார். 1 மாதம் வந்து பார்த்தால் கொண்டு வந்து விடுகின்ற போது என்ன நிலையில் இருந்தானோ அதே நிலைதான் இப்போது. எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்சம் கீழே குதித்து மேலே தண்ணீரை அள்ளி ஊற்றி இருக்கலாம், அது ஓடுகின்ற நீரிலே கொஞ்சம் மூழ்கி எழுந்திருக்கலாம். ஒன்றும் செய்யவில்லை. எப்படி கொண்டு போய் விட்டானோ அப்படியே நிற்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அவன் வருகிறான். என்ன சொல்வான் பார்த்தவுடன், சாபத்துக்குரியவனே, சபிக்கப்பட்ட சாபத்துக்குரிய ஜீவனே சொல்வானா இல்லையா? காரணம், 30 நாள் கொடுக்கப்பட்ட அவகாசம் வற்றாத ஜீவநதியிலே அடுத்து இவனுடைய பிரயாணம் தொடரப்போவது வறண்ட பாலை வெளியிலே. வற்றாத ஜீவநதியிலேயே அவன் குளித்து தூய்மை பெறாத நிலையில் இவன் எங்கே வறண்ட பாலையில் தண்ணீரை தேடி இவன் குளித்து தன்னை எங்கே இவன் தூய்மை செய்ய போகிறான்? ஆம், இதே உதாரணத்தை அப்படியே கொண்டு வந்து பொருத்துங்கள். ரமலான் மாதம் ஆன்மீக வற்றாத ஜீவநதி, மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது பெருக்கெடுத்து ஓடுகின்ற அருமையான வற்றாத ஜீவநதியை போன்று ரமலானுடைய மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்பாக கெஞ்சி கேட்டு, அல்லாஹ், என் வாழ்நாளில் நடந்துவிட்ட குற்றமுறைகளுக்கு ஒரு இடத்தில் அல்லாஹ் மன்னிப்பு பிச்சை கேட்கிறேன், அல்லாஹ் எனக்கு மன்னித்து விடு, அல்லாஹ் எனக்கு மன்னிப்பை கொடுத்து விடு அல்லாஹ் என்று 30 நாள் கழிகிறது. ஒரு நாள் கூட அவன் கண்ணீரும் கம்பலையுமாக அல்லாஹ் இடத்தில் கெஞ்சி கேட்காமல் 30 நாட்களையும் கழிய விட்டுவிட்டு ரமலானுக்கு பின் முன் எப்படி இருந்தான், ரமலான் வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தானோ அதே அழுக்கு, பாவ அழுக்குகளோடு, பாவ கசடுகளோடு ரமலான் கழிந்ததற்கு பின்பாக அவன் வெளியேறான் என்றால் அவனை பார்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிம அன்ஹு ரஜுலின், அவன் நாசமாகட்டும் நாசமாகட்டும் நாசமாகட்டும். அன்புக்குரியவர்களே, ரமலான் மாதம் அடியார்களுக்கு மன்னிப்பை பெற்றுத்தருவது முதன்மையான காலகட்டம். இதைவிட அடியார்களுக்கு மன்னிப்பை பெற்றுத் தருகின்ற ஒரு பொற்காலம் துனியாவிலே, உலகத்திலே வேறு ஒன்று இல்லை, வேறு ஒரு காலம் இல்லை. சிலருடைய மனநிலை என்ன தெரியுமா? நம்ம இன்னும் பெரிய தவறு செய்துவிட்டோம், நம்ம இன்னும் பெரிய பாவம் செய்துவிட்டோம், இந்த நோய் செய்கின்றார்கள். நமக்கெல்லாம் யார்
தௌபா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தன்னை பற்றி கருதுகின்றானோ அவன் தான் ஆகப்பெரிய பாவி. இவன் தான் தௌபா செய்ய வேண்டும். அன்புக்குள்ளே தௌபா செய்ய வேண்டியதில்லை, நான் குற்றமற்ற உத்தமன், நிரபராதி, பரிசுத்த ஜீவன் என்று தன்னை பற்றி தனக்குத்தானே சான்று கொடுத்து முதுகிலே யார் தட்டி கொடுக்கின்றானோ அவனை விட பெரும் பாவி, அவனை விட தௌபா செய்ய வேண்டிய அவசியமானவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டும். காரணம், ஒரு அடிப்படை விதியை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய தரம் எந்த அளவுக்கு கூடுகிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கதறுவான், அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வுக்கு முன்பாக துடிப்பான், துடிப்பான், அதிகமாக மன்னிப்பு கேட்பான். ஒரு மனிதனுடைய தரம் எந்த அளவுக்கு கீழே போகிறதோ அந்த அளவுக்கு சட்டை செய்யாமல் பொருட்படுத்தாமல் மரத்து போனவனாக உலகத்தில் உலாவிக் கொண்டிருப்பான், மரத்து போயிருப்பான். பாருங்கள், அல்லாஹுவின் திருத்தூதரியா பேச்சும் மூச்சும் வணக்கம், பார்வையும் கேள்வியும் வணக்கம், அமைதியும் அசைவும் வணக்கம், விழிப்பும் உறக்கமும் வணக்கம், பெருமானாருடைய மொத்த வாழ்க்கையே இபாதத்து வணக்கம். அதையும் தாண்டி முந்திய பிந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற வாக்குறுதியும் மேலும் வலுச்சேர்க்கிறது. இத்தனைக்கு பின்பாக பெருமானாருடைய நிலை என்ன தெரியுமா? ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வின் திருத்தூதருடைய திருச்சபையில் நான் அமர்ந்திருந்தேன். அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு நற்போதனை செய்து கொண்டிருந்தார்கள். போதனையாக இருக்கிறது. இடையிடையே பெருமானாருடைய திருநாவில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். எப்படி? ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம், ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இந்த வார்த்தையை விரல் விட்டு எண்ணிக்கொண்டே வருகின்றார்கள். ஒரே ஒரு சபை. இப்போது நாம் இங்கே கூடியிருக்கின்றோமே, இது கூட அதிகமான நேரம். அல்லாஹ்வின் திருத்தூதருடைய பெரும்பாலான சபை 30 நிமிடத்துக்கு உள்ளாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் ஹஜ்ஜத்துல் விதாவில் மட்டும்தான் கொஞ்சம் நீளமாக தெரிகிறது. அந்த குறுகிய நேரத்தை கொண்ட அந்த சபையில் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் திருத்தூதருடைய திருநாவில் இருந்து இந்த தௌபாவுடைய வார்த்தை வர வர விரல் விட்டு எண்ணுகிறார்கள். 1, 2, 3 என்று சொல்கிறார்கள். அந்த சபையில் மட்டும் 100 முறைக்கு அதிகமாக நான் எண்ணினேன். 100 முறைக்கு அதிகமாக நான் எண்ணினேன். ஒரே ஒரு சபையில் அல்லாஹ்வின் திருத்தூதர் 100 தடவைக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று சொன்னால், நம்முடைய நிலைமை, நம் காலையில் இருந்து இரவு படுக்கின்ற வரைக்கும், பிறந்ததில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நாம் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ்வின் தூதர் பார்ப்பதும் பேசுவதும் வணக்கம் என்றால், நாம் பார்த்தால் ஹராம், பாவத்தைத்தான் பார்க்கிறோம். பேசினாலே பலாய் முசீபத்து, பாவத்தைத்தான் பேசுகிறோம். கேட்டாலும் காதில் வந்து விழுவதும் அப்படித்தான், சிந்தனையும் அப்படித்தான், செயலும் அப்படித்தான், எழுந்தாலும் அப்படித்தான், உறங்கினாலும் அப்படித்தான். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையே பாவத்தில் பிறந்து, பாவத்தில் வளர்ந்து, பாவத்திலேயே மடியக்கூடிய பாவ புழுக்களை போன்று நம்முடைய வாழ்க்கையை கழிந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த செல்போன் காலம் வந்ததற்கு பின்பாக நல்லவர்கள் கூட, கண்ணியமானவர்கள் கூட, ஒழுக்கத்தில் சிறந்த உத்தமிகளாக இருந்த சில பெண்கள் கூட, கண்ணியமான குடும்பம் என்று சொன்ன அந்த குடும்பங்களில் கூட புறையோடி போய்விட்டது. தொழுகையாளிகள், குர்ஆன் ஓதுகின்றவர்கள், மார்க்கத்தின் பற்றாளர்கள், தக்வா இறையச்சம் உள்ளவர்கள், இத்தனைக்கு பின்பாக, செல்போன் வந்ததற்கு பின்பாக, அல்லாஹ் அக்பர், அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற சீர்கேடு, நாசத்தை வார்த்தையை கொண்டு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அந்த அளவுக்கு மோசமான நிலையில் கொண்டு போய் இன்று சமுதாயத்தை தள்ளிவிட்டிருக்கிறது. பெருமானாருடைய காலத்தில் ஒரு வார்த்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான், ஃபகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும், நீங்கள் நரகத்தின் ஓர விளிம்பில் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை மீட்டெடுத்து பாதுகாத்தான் என்று குர்ஆனிலே ஒரு ஆயத்து வருகிறது. இன்றைய நிலையில் இந்த சமுதாயத்திற்கு செல்போனுக்கு பின்பாக இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்.
நரகத்தின் ஓர விளிம்பில் போயிருக்கிறோம். நரகத்தின் ஓர விளிம்பு. எத்தனையோ நல்லவர்கள், பேணுதலாக இருந்தவர்கள், இன்றும் தோற்றத்தில் பேணுதல் உள்ளே செல்லரித்து விட்டது. உள்ளீடு இல்லை, அரித்து செல்லரித்ததை போன்று உள்ளீடு இல்லாமல் அரிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். தோற்றத்தில் நல்லவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், வல்லவர்கள், அந்தரங்கத்திலே ஒன்றுமில்லை, எல்லாம் போய்விட்டது. அன்புகளே, அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் அத்தனை பரிசுத்த ஜீவன், முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு அத்தனைக்கு பின்பாக ஒரு சபையில் 100 முறை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்னால், பாவமோ பாவம், பாவத்திலேயே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். செல்போன் வந்ததற்கு பின்பாக பன்மடங்கு பாவத்தின் வானிலே சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் இந்த புனித ரமலான் மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு பெறுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த அருமையான சந்தர்ப்பத்தையும் நாம் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளாமல் தவறவிட்டோம் என்று சொன்னால் என்ன சொல்லும்? ஆக அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தௌபா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒருவர் கருதுகிறார் என்று சொன்னால் அவர்தான் பெரிய பாவம், பெரும்பாவம். நல்லோர்களிடத்தில் பாவம் குறைவாக இருக்க இருக்க அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு அழுவார்கள். பாவிகளிடத்தில், தீயவர்களிடத்தில் பாவங்கள் பெருக பெருக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க. இது அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு வகையான தண்டனை. உலகத்தில் பிறந்த எல்லோரும் யாராக இருந்தாலும் சரி கட்டாயம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் தவறு செய்ய முடியும். மலக்குமார்கள் மட்டும்தான் தவறே செய்யாதவர். மலக்குமார்கள் மட்டும்தான், மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். ஆனால் மனிதனிலே புனிதன் யார்? எல்லோரும் மனிதன். மனிதர்களிலேயே புனிதர்கள் யார்? தவறு செய்தவர்களிலேயே புனிதர்கள் தௌபா செய்யும். என்ன பொருள்? செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்கின்றான். செய்த தவறை விட திரும்ப திரும்ப செய்து பெரும்பாலும் அல் இஸ்ராரு அல தம்பி அஅலமு மின தம்பி, பாவத்தில் பிடிவாதமாக இருப்பது ஏற்கனவே செய்த பாவத்தை விட கொடியது. திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. 1, 2 செய்துவிட்ட பாவத்தை கட்டோடு மறந்துவிட்டு காலம் கழிப்பது, அதுவும் கூடாது. பாவம் செய்துவிட்டோ திரும்ப செய்ய மாட்டேன் என்பது மட்டும் சொன்னால் போதாது. ஏற்கனவே செய்துவிட்ட பாவத்துக்கு உரிய பரிகாரம் தேட வேண்டும். ஒரு மனிதன் உண்ணக்கூடாத ஒரு பொருளை உண்டு விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். விஷத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள், மீண்டும் அது போல நான் உண்ண மாட்டேன் என்று சொன்னால் மட்டும் போதாது. ஏற்கனவே உண்டு விட்ட அதற்கு விஷ முறிவை நீ சிகிச்சையாக உட்கொள். இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சிதைத்துவிடும், உன்னை அழித்துவிடும், மெதுமெதுவாக உன்னை கொன்றுவிடும். ஏற்கனவே நீ உண்டது. ஆகவே புதிதாக நான் மறுபடியும் அதை உட்கொள்ள மாட்டேன் என்பது மட்டுமல்ல, ஏற்கனவே உட்கொண்டதற்கு முறிக்கக்கூடிய பரிகாரத்தையும் மேற்கொள்ள வேண்டும். அன்புகளே, இதைத்தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் பாவம் தவறு செய்தவர்கள் தான். ஆனால் அவர்களே புனிதர்கள் யார் என்றால், செய்துவிட்ட தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து திருந்தியவர்கள். அன்புகளே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தௌபா செய்ய வேண்டும் என்று தூண்டுகிறார்கள். குர்ஆனிலே பார்க்கிறோம், பல வசனங்களில் பல கோணங்களில் அல்லாஹ் அடியார்களை தௌபா செய்யும்படி வற்புறுத்துகின்றான். ஒரு இடத்திலே நீங்கள் தௌபா செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை சொல்லி அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். உதாரணத்திற்கு பாருங்கள், அல்லாஹ் சொல்கின்றான், வஅனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும்,
உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள். சும்ம தூபு இலைகி, பின்பு அவனிடத்தில் நீங்கள் தௌபா செய்து திரும்புங்கள். அன்புக்குள்ளே ஆரம்பத்தில் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்திக்ஃபார் என்று ஒரு வார்த்தை, தௌபா என்று ஒரு வார்த்தை, இரண்டுக்கு மத்தியில் உண்டான வேறுபாடு என்ன? இஸ்திக்ஃபார், இஸ்தக்ஃபரன தலபல் மக்ஃபிரத்தை, பிழை பொறுக்க தேடினான், மன்னிப்பை வேண்டினான், பிழை பொறுக்க தேடினான், இஸ்திக்ஃபார் என்றால். தௌபா என்றால் தாப ரஜஅ, திரும்பினான் என்று அர்த்தம். தாயிபு என்றால் திரும்பக்கூடியவன், திரும்பியவன் என்று பொருள். இந்த இடத்தில் இஸ்திக்ஃபாருக்கும் தௌபாவுக்கும் தெளிவாக வித்தியாசம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு செய்தி, சிறு பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார், பெரும் பாவங்களுக்கு தௌபா. சிறு பாவங்கள், பெரும் பாவங்கள், பெரும்பாவத்தினுடைய சிறிய பெரிய பாவங்களுடைய வரையறை எது? மார்க்கம் சொல்கிறது. எந்தெந்த பாவங்களை குறித்து சொல்லுகிற போது அல்லாஹ் ரசூல் அதற்கு பின் தொடர்ந்து கடுமையான தண்டனை உண்டு என்று சொல்லியிருக்கிறார்களோ அவை அத்தனையும் பெரிய பாவம். உதாரணத்துக்கு, இதை செய்தால் அவனுக்கு மன்னிப்பே இல்லை, பெரும்பாவம் சிறுக்கு. இதை செய்தால் ஹாலிதன், நிரந்தரமாக அவனுக்கு நரகத்தில் கிடப்பான், தற்கொலை. ஒரு மூமினான மனிதனை அநியாயமாக ஒருத்தன் வேண்டுமென்றே கொலை செய்தான், நிரந்தர நரகம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில குற்றங்கள் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும் என்று சபிக்கப்பட்டிருக்கிறது. பட்டியை பொறுத்தமட்டில் போர் முரசு கொட்டுகிறான் அல்லாஹ்வோடு என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில குற்றங்கள், செய்தவனை கழுத்தை துணித்து விடுங்கள், வேறு சில கையை வெட்டுங்கள், இன்னும் சில சவுக்கடி கொடுங்கள், 3 சவுக்கடி கொடுங்கள், 80 கசையடி கொடுங்கள், இன்னும் சிலது ஊரை விட்டும் நாட்டை விட்டும் அவனை நாடு கடத்துங்கள், வேறு சிலது அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான், அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் அவன் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டான். இப்படி சில தண்டனைகள், இப்படி பல வகையான தண்டனைகள். இன்னும் சில பாவங்கள் அல்லாஹ் நீ மௌத்தின் மடியை சந்திப்பதற்கு முன்பாகவே இந்த பாவத்துக்கு உண்டான தண்டனையை உனக்கு கொடுக்காமல் அல்லாஹ் விடமாட்டான். அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனையை உலகத்தில் நீ அனுபவிக்காமல் தப்ப முடியாது. இப்படியும் சில குற்றங்கள். பெற்ற தாய் தந்தையரை துன்புறுத்துகின்றார்களே, பெற்ற தாய் தந்தையர்களை துன்புறுத்துகின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட எச்சரிக்கப்பட்ட தண்டனை, அல்லாஹ் உனக்கு மௌத்துக்கு முன்பாக இந்த உலகத்திலேயே அதனுடைய பலாபலனை பார்க்காமல் நீ இந்த உலகத்திலிருந்து வெளியேற முடியாது. இங்கேயே உனக்கு அதாவது வேதனை ஆரம்பமாகிவிடும். நாம் இப்படி சில பாவங்களை பார்க்கலாம், கடுமையான தண்டனையை சேர்த்து எச்சரிக்கப்பட்டிருக்கும். அது எல்லாம் பெரும்பாவம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, எந்த எச்சரிக்கையும் இல்லை, ஆனால் தடுக்கப்பட்டிருக்கு, வேணாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சிறுபாவம். இப்போது சிறுபாவங்களை பொறுத்த மட்டில் இஸ்திக்ஃபார் செய்தால் போதும், வெறும் பாவங்களை பொறுத்த மட்டில் தௌபா செய்ய வேண்டும் என்று பொதுவாக சொல்லுவார்கள். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நாம் சிந்தித்து பார்ப்போம். இஸ்திக்ஃபார் என்றால் நாவில் வார்த்தையில் சொல்லுவது. எப்படி? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் என் குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, அல்லாஹ் என் குற்றங்களை பிழை பொறுத்தருள்வாயாக. பெருமாள் சொன்னார்கள் அல்லவா, ரப்பி ஃபிர்லி வத்துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பி ஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, வத்துப் அலைய என்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள், இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம், நீ அடியார்களின் மன்னிப்பு வேண்டலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், கருணை உள்ளவன். நாவளவில் வார்த்தை அளவில் அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படும். தௌபா என்றால் திரும்ப வேண்டும், செயலளவில் கொண்டு வர வேண்டும். எப்படி? தாப என்றால் திரும்பினான், அல்லாஹ்வுக்கு விரோதமான பாதையில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி சென்றான் ஒருவன், அல்லாஹ் தடுத்திருக்கின்ற, அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற, அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரிய பாதையில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி சென்றான். ஒரு கட்டத்தில் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எதிர்பாதையில், அல்லாஹ்வுக்கு பிரியமான பாதையில், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய பாதையில், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பாதையில் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறான். இது தௌபா. தௌபா என்பது செயலால் நிரூபிக்கப்பட வேண்டும். நான் இது நாள் வரைக்கும் சென்ற பாதை ஒன்று, இப்போது நான் பயணிக்க போற பாதை வேறு ஒன்று. அல்லாஹ்
அதற்கு எதிர் திசையில் இருக்கின்ற பாதை, உன் கோபத்துக்குரிய பாதை சென்றது, உன் பொருத்தத்துக்குரிய பாதையில் நான் பயணிக்கப் போவது என்று செயல்களை கொண்டு அவன் திரும்ப வேண்டும், நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபித்தால் அதற்கு தௌபா என்று சொல்லப்படும். அன்புகளை இவற்றை மனதில் வைத்துக் கொண்டு இப்போது விஷயத்துக்கு வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள். சும்ம தூபு இலைஹி, பின்பு அல்லாஹ் இடத்தில் நீங்கள் தௌபா செய்து திரும்புங்கள். திரும்புங்கள். அப்படி திரும்பினால் பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பினால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ் தருகிறான் பலன். முதல் பலன், யுமத்தியுக்கும் மத்ஆன் ஹஸனா இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட ஒரு தவணை வரைக்கும் அல்லாஹ் உங்களை நல்ல விதமாக அனுபவிப்பதற்கு, சுகபோகமான முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு தருவான். குறிப்பிட்ட தவணை மௌத்து வரைக்கும் சுகம், நமக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, திருப்திகரமான வாழ்க்கையை அல்லாஹ் அமைப்பார். தௌபா செய்தவர்களுக்கு அல்லாஹ் தருகின்ற முதல் பரிசு, இதுவரைக்கும் வாழ்க்கை எப்படியோ நெருக்கடியாக இருந்திருக்கலாம், வேறு விதமாக இருந்திருக்கலாம். இனி தௌபாவுக்கு பின் அல்லாஹ் அவனை சுகமான முறையில், சந்தோஷமான முறையில் அல்லாஹ் அவனை வாழ வைப்பான். முதல் விஷயம். 2, சிறப்புக்குரிய ஒவ்வொருவருக்கும் அவருடைய சிறப்புக்குரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான். எப்படி? அன்புக்குள்ளே இன்று நாம் பார்க்கிறோம் சிலரை, அவருக்கே புரியும், நமக்கு அந்தஸ்து நம்முடைய தரத்தை விட அவருடைய தரம் குறைவுதான். ஆனால் அவருக்கு உயர்ந்த மதிப்பு கிடைக்கிறது, ஓஹோ என்று மக்களால் கொண்டாடப்படுகின்றார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்பு, கண்ணியம், உயர்வு, மதிப்பு நமக்கு இல்லையே. ஆனால் உண்மையில் தரத்தை பொறுத்து பார்க்கும்போது அவரை விட நாம் தானே தரத்தால் உயர்ந்தவர். ஆனால் நமக்கு இல்லையே. அல்லாஹ் சொல்கிறான், நீ எப்போது தௌபா செய்கின்றாயோ உனக்குள்ள சிறப்புக்கு என்ன இடத்தை தர வேண்டுமோ அந்த இடத்தில் அல்லாஹ் அமர வைத்து அழகு பார்ப்பான். காரணம், இப்போது பாவ அழுக்கால் நீ மறைக்கப்பட்டிருக்கின்றாய். பாவ அழுக்கு மானசீகமான ஒரு அழகு போட்டி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆணழகு போட்டி வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனை கொண்டு போய் எங்கேயோ ஓரத்தில் தள்ளியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் ஓரத்தை தள்ளப்பட்டிருக்கிறான். இவன் யோசிக்கிறான், அவனை விட நான் அழகன் அல்லவா, ஏன் என்னை அங்கே நிறுத்தாமல் இங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள்? கடைசியில் பார்த்தால் தெரிகிறது, அவனுடைய உடலெல்லாம் அழுக்கு படிந்து, தூசி படிந்து, தலைவிதி கோலமாக பார்ப்பதற்கு பங்கரையாக இருக்கிறான். குளித்து பல காலங்கள், பல மாதங்கள். இப்போது அவன் நல்ல விதமாக குளித்து அழுக்கு நீக்கி அவன் அலங்காரம் செய்யப்பட்டு கவர்ச்சிகரமான தோற்றத்துக்கு வருகிறான். வந்தவுடன் எல்லோரும் பார்க்கிறார்கள், இவன் இங்கே இருக்க வேண்டியவன் அல்ல, இவனை கொண்டு போய் 2வது இடத்தில் நிறுத்துங்கள் அல்லது முதலிடத்தில் கொண்டு போய் நிறுத்துங்கள். இவனுடைய தரவரிசை முதலிடம். இதே போன்று பாவ அழுக்கை கொண்டு ஒருவன் மறைக்கப்பட்டிருக்கிறான். பாவத்துக்கு மேல் பாவம் செய்து 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 அவனுடைய அழகு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவனுடைய அந்தஸ்துக்கு, அவனுடைய தரத்துக்கு என்ன மரியாதை கொடுக்கப்பட வேண்டுமோ அது கொடுக்கப்படவில்லை. சமுதாய அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்கப்படவில்லை. அவன் எங்கோயே இருக்கிறான். எப்போது அவன் தௌபா செய்து அந்த ஆன்மீகமான அழுக்குகளை நீக்கி, அசுத்தங்களை போக்கி, தன்னை பரிசுத்த ஜீவனாக தன்னை ஆக்கி கொள்றானோ, இப்போது அவனுடைய யதார்த்தமான ஃபضல், சிறப்பு என்னவோ அந்த சிறப்புக்குரிய அந்தஸ்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான். யுதி குல்ல தி ஃபضலின் ஃபضலா, சிறப்புக்குரிய ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு உண்டான சிறப்பின் அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறான். இது அல்லாஹ் தருகின்ற 2வது வாக்கியம். இப்படி சொல்லிவிட்டு அடுத்து எச்சரிக்கையாக ஒன்றை சொல்றான். இப்படி தௌபா செய்ய வேண்டும், செய்துவிட்டால் இப்படி மௌத் வரைக்கும் உங்களுக்கு நல்வாழ்வு, உங்களுடைய தரத்துக்கு ஏற்ற அந்தஸ்து உயர்வு. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல், அல்லாஹ்வுடைய உத்தரவை மதிக்காமல் பிடிவாதமாக தௌபா செய்ய மாட்டேன், பாவத்தை தான் தொடர்ந்து நீடிப்பேன் என்று நீங்கள் திரும்பி சென்றால், இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் கபீர், மாபெரும் நாளின்
வேதனையை உங்களுக்கு நான் அஞ்சுகிறேன் என்று நபியே அவர்களுக்கு சொல்லுங்கள். அதாவது என்ன தண்டனை என்று சொல்லிவிட்டால் பிரச்சனை முடிந்தது. ஆனால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னால் இது பயங்கரமான வார்த்தை. குற்றவாளிக்கு உனக்கு இவ்வளவுதான் தண்டனை, உன்னை சவுக்காதிப்பார்கள், அல்லது உனது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி இந்த தண்டனை உனக்கு நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் அது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அவனுக்கு முடிந்தது விலகிக் கொள்வான். ஆனால் அவனிடம் சொல்லப்பட்டது உனக்கு என்ன கொடுப்பார்கள் தெரியவில்லை, எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்று பொத்தாம் பொதுவாக மூடலாக சொல்லப்பட்டால் அது அழுத்தமான ஒரு செய்தி. அதுபோன்றுதான் இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரிடத்தில் சொல்றான், நபியே தௌபா செய்ய வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல், தௌபாவுக்கு எந்த முயற்சியும் இல்லாமல் யார் நடந்து கொண்டிருக்கிறார்களோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லுங்கள், மாபெரும் நாளின் அதாவது கொடிய வேதனையை நான் உங்களுக்கு அஞ்சுகிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அன்புகளே, இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு தௌபா செய்தால் என்ன பலன், அதை புறக்கணித்து சென்றால் என்ன பாதிப்பு, இதையும் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்றான் அல்லாஹ், தூபு இலல்லாஹி ஜமீஆ, ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்யுங்கள். அய்யுஹல் முஃமினூன், முஃமின்களே, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகலாம். சகோதரர்களே, வெற்றி என்ற வார்த்தை ஒவ்வொரு நாளும் காதிலே விடாத நேரமே. வெற்றி என்ற வார்த்தை அந்த ரெண்டுக்கும் விளையாட்டு நடந்தது. அவர்கள் வெற்றியாகிவிட்டார், வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர் பரீட்சையிலே வெற்றியாகிவிட்டார், அவர் இந்த போட்டியிலே வெற்றி பெற்று விட்டார். வெற்றி 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 என்ற வார்த்தை கேட்காத நாளே இல்லை, படிக்காத நாளே இல்லை பத்திரிகையில். ஆனால் உண்மையிலேயே வெற்றி என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் என்ன, வெற்றி என்பது எதை குறிக்கும்? அதுதான் அல்லாஹ் சொல்லுகின்ற வெற்றி, உண்மையான வெற்றி, அதுதான் வெற்றி. அது கிடைக்கவில்லை என்றால் கேடுகட்ட தோல்வி. அவன் மற்ற எந்த வெற்றி என்ற பேரில் எதையெல்லாம் பெற்றிருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த வெற்றியை அவன் பெறவில்லை என்றால் அவன் கேடுகட்ட தோல்வியை அடைந்தவன். அவன் விளையாட்டிலே பதக்கம் வாங்கியிருக்கட்டும், வேறு பயிற்சியிலே பெரிய பெரிய தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கட்டும், என்னென்னவோ கலைகளில் அவன் வல்லவனாக திகழ்ந்திருக்கட்டும், ஆனால் அல்லாஹ் சொல்கிறானே இங்கே, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகலாம் என்று. இந்த வெற்றிக்கு என்ன அர்த்தமோ இதுதான் உண்மையான வெற்றி. இந்த வெற்றியை ஒருவன் பெறவில்லை, மற்ற உலகத்தில் தரப்பட்ட எல்லா அவார்டுகளையும் எல்லா விருதுகளையும் பெற்று அவன் வெற்றியின் சிகரத்தில் அமர்ந்திருக்கின்றான். ஆனால் மார்க்கம் சொல்றது, நீ அல்லாஹ் ரசூல் சொன்ன வெற்றிக்கு நீ எப்போது நீ ஆளாகவில்லையோ உன் வாழ்க்கை கேடுகட்ட தோல்வியில் தான். இப்போது அல்லாஹ் சொல்கின்றான், மனிதா, உண்மையான வெற்றியின் தரத்தை சிகரத்தை நீ எட்ட வேண்டுமா, அடைய வேண்டுமா, தூபு இலல்லாஹ், அல்லாஹ் இடத்தில் களப்பற்ற முறையில் தௌபா செய். அல்லாஹ் இடத்தில் செய்துவிட்ட பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி பாவ மன்னிப்பு பெறி நீ வெற்றியாளனாக ஆகுவாய். நீ வெற்றியாளனாக ஆவதற்கு குறுக்கே தடையாக இருப்பது நீ செய்த பாவங்கள், அந்த பாவத்தால் ஏற்பட்டுவிட்ட கரைகள், அந்த பாவத்தால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிட்ட சுவடுகள் தான் உனக்கு வெற்றியை சென்று அடைய முடியாமல் தடையாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் பரிபூரணமாக தௌபா செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகலாம். மற்றொரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட முஃமின்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய வார்த்தை. தௌபா செய்யுங்கள் என்று பொதுவாக சொல்லலாம், ஆனால் அல்லாஹ் இங்கே நசூஹா என்ற ஒரு வார்த்தையை குறிப்பாக பயன்படுத்துகின்றான். கலப்பற்ற தௌபா, பியூர், கலப்படமில்லாத பியூரான தௌபாவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொண்டால் என்ன கிடைக்கும்? முதல் பலன், அஸா ரப்புக்கும் அன் யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும், உங்களுடைய தீமைகளை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான். உங்களுடைய பருவத்துக்கு வந்த நாளில் இருந்து இதுவரைக்கும் என்ன தீமைகள் பாவங்கள் செய்தீர்களோ
அவை அத்தனையும் அழிக்கப்பட்டு போகும், கரிக்கப்பட்டு போகும். முடிந்தது. 1. 2 யுதுகிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்திகள் அன்ஹா, அடியில் நதிகள் ஓடுகின்ற சொர்க்கத்து சோலையில் அல்லாஹ் உங்களை நுழைய செய்வார். தௌபா செய்த மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கவாதி என்பதற்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். உனக்கு அடியில் நதிகள் ஓடுகின்ற சொர்க்கம் உனக்குத்தான். அல்லாஹ் நிச்சயமாக உன்னை நுழைய வைப்பான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒருபோதும் மாறாது. வமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி மினல்லாஹ், கொடுத்த வாக்குறுதியை பரிபூரணமாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹுவை விட சிறந்தவன் இந்த பிரபஞ்சத்தில் யார் இருக்கிறார்? அல்லாஹ்வே கேட்கிறான். குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான், என்னை விட கொடுத்த வாக்குறுதியை பரிபூரணமாக நிறைவேற்றுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் யார் இருக்கிறார்? யாருமே இல்லை. மனிதன் நினைக்கலாம், நான் ரொம்ப சிறந்த முறையில் நிறைவேற்றலாம் என்று நினைத்திருக்கலாம். அவனுடைய நினைப்பையும் தாண்டி சில தடைகள் இருக்கும். வாக்களித்து விட்டு போவான், அவனுக்கு ஒரு தகுதி இருக்கு. இவர் நம்பிக்கொண்டே இருப்பார். வீட்டுக்கு போவார், பார்த்தால் மையத்து. அங்கே மையத்து அவர் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் இல்லை. எதிர்பாராத மையத்து கொடுக்க தருகின்றேன் என்று வாக்களித்து விட்டு வீட்டுக்கு சென்றார். அங்கே போய் பார்த்தால் அவர் எடுத்துக் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது, அல்லது கரிந்து விட்டது, வேறு ஏதோ இயற்கை சீற்றத்தால் அழிந்து விட்டது. கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. தேடி வருகிற போது உதட்டை பிடித்திருந்தார். நான் தரத்தான் நினைத்திருந்தேன், என்ன செய்ய இப்படி ஆகிவிட்டது. அல்லது தடை எடுத்துக் கொடுக்க முற்படுகின்றான். மகன் வந்து கையை பிடிக்கின்றான். இத்தனை எடுத்துக் கொடுத்தால் எங்களுக்கு என்ன, நாங்கள் என்ன செய்வது? மகன் தடுக்கின்றான். இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். எவ்வளவுதான் உத்தமனாக இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போகும். அல்லாஹ்வுடைய கரத்தை யாரும் வந்து பிடிப்பார்களா? இல்லை அல்லாஹ்வுக்கு தான் மவுத்து வருமா? இல்லை அல்லாஹ்வுடைய ஹசானா ஏதாவது பறிக்கப்பட்டு போகுமா? இயற்கை சீற்றத்தால் அழிக்கப்பட்டு போகுமா? அன்புகளே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேற்றத்திற்கு தடையாக ஒன்றுமில்லை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அவன் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவதை போன்று இந்த பிரபஞ்சத்தில் பரிபூரணமாக நிறைவேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆகவே நிச்சயமாக தௌபத்தன் நசூஹா, கலப்பற்ற தௌபாவாக இருந்தால் சொர்க்கத்து சோலை அல்லாஹ் நமக்கு தருகின்ற பரிசு. மறுமையில் உலகத்தை பொறுத்த மட்டில் நாம் செய்த அத்தனை தீமைகளும் அளிக்கப்பட்டு போகும். அதையும் தாண்டி அன்புக்குள்ளே ஒரு செய்தியை, ஒரு நுணுக்கமான ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற தௌபா இருக்கிறது, நாம் செய்கின்ற தௌபா அது ஒரு வகையில் பரிகாரம் தான். பரிகாரம் என்றால் செய்துவிட்ட பாவத்துக்கு பரிகாரம் இருக்கும். தௌபா செய்துவிட்டால் அந்த பாவங்கள் அழிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு பிரச்சனை முடிந்து, அதனால் நமக்கு இனிமேல் பாதிப்பு இல்லை என்று ஒரு வகையில் பரிகாரம். ஆனால் இதைத்தான் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் விட இன்னொரு விஷயத்தை நாம் புரிய வேண்டும். தௌபா என்பது நமது பாவங்களுக்கு பரிகாரம் என்பது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் மிகச்சிறந்த வணக்கம். அது தௌபா செய்வது தொழுகிறோமினோ எல்லாம் விட மிக மேலான ஒரு வணக்கம், மிக உயர்ந்த உன்னதமான குர்பத்தை இலாஹி, அல்லாஹ்வை நெருங்குவதற்கான சாதனம். எப்படி நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், நாம் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறோம், இதுவே பெரிய பாக்கியம். ஆனால் அல்லாஹ் ரசூல் நம்மை நேசிக்கிறார்கள், இது எப்படி? அல்லாஹ் பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம். நாம் ரசூலுல்லாவை நேசிக்கிறோம், உண்மையிலே பெரிய பாக்கியம் தான். ஆனால் ரசூலுல்லா வந்து ஒரு நாள் ஒரு தொழுகைக்கு ஒரு அக்ஸர் தொழுகை தொழுது முடித்து விட்டு வந்து அதற்கு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தோளை தட்டிய வண்ணமாக சொன்னார்கள், யா முஆத், வல்லாஹி உஹிப்புக, அல்லாஹ் மீது ஆணையாக நான் உன்னை நேசிக்கிறேன். யார் சொல்வது? யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் எழுந்து வந்து சொல்கிறார்கள், முஆத், உன்னை நான் நேசிக்கிறேன் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் மீது சத்தியமாக ஆணையாக நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உதுல்லாஹ ஹல்ஃப குல்லி ஸலாத்தின், தவறாமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் இந்த துஆவை, பிரார்த்தனை அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னில் இபாதத்தி. யா அல்லாஹ், உன்னை என்றும் மறவாமல் உன் நினைவோடு வாழ்வதற்கும்,
சுக்ரிக்கே நீ கொடுத்த அருட்கொடைகளுக்கு மறவாமல் நன்றி செலுத்துவதற்கு, நன்றி கெட்டவனாக இல்லாமல் நீ கொடுத்த ஒவ்வொன்றையும் நினைத்து 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 அல்லாஹ் உனக்கு சுக்ரு செய்கின்ற நன்றி உள்ள அடியானாக ஆவதற்கும், உன்னை வணங்க வேண்டும் என்று வருகிற போது மிக்க அழகான முறையில் வணங்குவதற்கும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாயாக. அல்லாஹை நான் வணங்குவதும் என்று எப்படி? உடல் மட்டும் அங்கே இருக்கிறது, உள்ளம் எங்கே ஊர் சுத்த போய்விடுகிறது. மரக்கட்டையை நிறுத்தியதை போன்று, செத்த மையத்தை நிறுத்தியதை போன்று நிறுத்திவிட்டு அவன் உயிரும் உணர்வுகளும் எங்கே போய்விடுகிறது. அழகிய முறையில் உள்ள வணக்கம் அல்ல அது. உடலும் உணர்வும் உயிரும் ஒன்றித்து அல்லாஹ்வுக்கு முன்பாக நிற்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும். ஆக வணக்கம் உயிருள்ள வணக்கமாக இருக்க வேண்டும். இதற்கு அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட விசேஷமான உதவி தேவை. இப்போது நாம் இங்கே சொல்ல வருகின்ற செய்தி, அல்லாஹுவின் தூதரை எழுந்து வந்து முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவை தொட்டு, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவரை தொட்டு, அல்லாஹ் மீது ஆணையாக நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த துஆவை சொல்லிவிட்டார். அன்புகளே, அல்லாஹுவின் தூதர் நம்மை நேசிப்பது பெரும் பாக்கியம். அதை விட பெரும் பாக்கியம் அல்லாஹு அக்பர், படைத்த நாயன் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! எவ்வளவு! நாம் அல்லாஹுவை வாய்மையாக நேசித்தால் இறை நேசம், அல்லாஹ் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் இறைவனால் நேசிக்கப்பட்டவர்கள். அதை விட என்ன இருக்கிறது உலகத்தில்? அல்லாஹ் சொல்றான் பாருங்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன். அல்லாஹ் தௌபா செய்கின்ற மக்களை அல்லாஹ் நேசிக்கின்றார். தௌபா செய்கின்ற மக்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். தௌபா அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத் தருகின்ற மாபெரும் சாதனம். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத் தருகின்ற ஒன்று தௌபா என்பது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு நல்லடியார் துவா செய்தார், 30 வருடமாக துவா செய்கிறார். 30 வருடம். அல்லாஹும்ம ர்ஸுக்னி தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹும்ம ர்ஸுக்னி தௌபத்தன் நஸூஹா. யா அல்லாஹ், களப்பற்ற முறையில் தௌபத்தன் நஸூஹா செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு என்று 30 வருடமாக கேட்டிருக்கிறார். 30 வருடங்கள் பின்பு ஒரு நாள் மனம் கொஞ்சம் சஞ்சலப்பட்டவராக சொல்கின்றார், அல்லாஹ் இடத்தில் ஒரு நல்ல நியாயமான ஹலாலான ஒரு தேவையை கேட்டு 30 வருடங்களாக என் வேண்டுகோள் நிறைவேற்றப்படவில்லை. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 30 வருடங்களாக கேட்கிறேன் அல்லாஹ் இடத்தில், என்னுடைய வேண்டுகோள் நிறைவேற்றப்படவில்லையே என்று தன்னையும் அறியாமல் புலம்புகிறார். புலம்பிவிட்டு உறங்கிவிட்டார். உறக்கத்தின் போது அவருக்கு அசரீதியாக கனவின் மூலமாக அது அசரீதியாக உணர்த்தப்படுகிறது. எப்படி? நீ கேட்கின்ற பாக்கியம் இது சாதாரண பாக்கியமா? தௌபத்தன் நஸூஹா, கலப்பற்ற தௌபாவை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்று 30 வருடங்களாக நீ கேட்கிறாயே, அது சாதாரண விஷயமா? நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்கிறாய் தெரியுமா? உனக்கு தௌபா அல்லாஹ் இடத்தில் கிடைக்க பெற்று விட்டால் உன்னை அல்லாஹ் நேசிக்க வேண்டும். நீ அல்லாஹ்வுடைய நேசத்தை கேட்கிறாய். உன் பாவங்களுக்கு உண்டான பரிகாரம் ஒரு பக்கம், அது ஒரு கோணம். அதன் மறுகோணம் அந்தரங்கம். அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ் உன்னை தன் பாசத்துக்கும் நேசத்துக்குரியவனாக அல்லாஹ் உன்னை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீ கேட்கிறாய். எவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்கிறாய்! சாதாரண விஷயமா? நீ தௌபத்தன் நஸூஹா என்று ஒரு பக்கம், அந்த நாணயத்தின் மறுபக்கத்தை புரட்டி பார்த்தால் அதனுடைய பொருள், நான் அல்லாஹ்வுடைய ஒப்புக்குரியவனாக மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய பூரண நேசத்தை பெற்றவனாக நான் திகழ வேண்டும் என்று நீ கேட்கிறாய் 30 வருடங்களாக. சாதாரண விஷயமா இது என்று அவருக்கு உணர்த்தப்பட்டதான். அப்போதுதான் புரிந்தது, ஆஹா, நாம் கேட்டது சாதாரணமான விஷயம் அல்ல. தௌபத்தன் நஸூஹா கிடைக்க பெற்று விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர். ஆகவே சுருக்கமாக நாம் இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால், தௌபா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். தௌபா செய்வதில் தான் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துகின்றான். தௌபா செய்கின்ற போது கிடைக்கப்பெறுகின்ற கைமேல் பரிசு என்ன, அதையும் அல்லாஹ் மௌத் வரைக்கும் நல்வாழ்க்கை உண்டு என்று சொல்கின்றான். நாளை மறுமையில் அடியில் நதிகள் ஓடுகின்ற சொர்க்கத்து சோலையில் உங்களை நுழைய வைப்பேன் என்று குறிப்பிடுகின்றான். இன்னும் அவனை நான் நேசிக்கின்றேன் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதனால் தான் பார்த்தோம், ஆரம்பத்திலேயே
அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சபையில் 100 முறை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தார்கள் பார்த்தோம். பெருமானார் இதை சொல்லாலும் சொன்னார்கள். எப்படி? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்தில் திரும்பி பாவ மன்னிப்பு தேடுங்கள். காரணம், இன்னி அதூபு ஃபில் யௌமி 100 மர்ரா, நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். பரிசுத்த ஜீவன், பரிசுத்த ஜீவன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு நாளைக்கு 100 முறை கேட்கின்றேன். ஆகவே நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடி பாவ மன்னிப்பு தேடி திரும்புங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார். அன்புக்குள்ளே, அடுத்து நாம் பாவ மன்னிப்பு தேடுகின்ற போது அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று சொன்னார்களே பெருமானார், அது அல்லாஹ்வே சொன்னானே, எந்த அளவுக்கு பிரியப்படுகிறான்? சாதாரணமான பிரியம் அல்ல. அல்லாஹ் தௌபா செய்கின்ற மனிதனை பார்த்து அவன் கொள்ளுகின்ற பிரியம் எப்படிப்பட்டது? அல்லாஹ் அக்பர். அதை பற்றி பல ஹதீஸ்கள் நமக்கு வருகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான இரவுகளில், குறிப்பாக இன்று 23வது இரவு, சகோதரர்களே, கத்ருடைய இரவாக இருக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை, கத்ருடைய இரவு எந்த இரவு என்று சொல்ல வந்தேன். இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்த காரணத்தால் அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அதுவும் நலமாகத்தான் இருக்கும். இறுதி பத்தில் வருகின்ற ஒற்றைப்படையான நாட்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு நாள் தான் இருந்தார்கள். 27 கொண்டாடப்போது இருந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம்தான். அது யாருக்கும் அதிருக்கலாம் என்று சந்தோஷம். 27ஆக இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் 27 தான் என்று யாரும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. காரணம், எத்தனை சத்தியம் செய்யட்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கே அல்லாஹ் அறிவித்து கொடுக்காமல் அவர்களே தெரியாது என்று சொன்னதற்கு பின்பாக அவருடைய உம்மத்தில் பட்ட ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையின் சில அடையாளங்களை வைத்து தீர்மானமாக சொன்னால் அது ஏதோ நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அணுகலாம் அல்லாமல் தீர்மானமாக தீர்க்கமாக அதை எடுக்க முடியாது. பெருமானாருடைய வாழ்க்கையை பாருங்கள். சொன்னார்கள் பெருமானார், இந்த வருடம் லைலத்துல் கத்ருடைய அடையாளமாக நான் சேத்தில் சுஜூது செய்வதாக கண்டேன். அல்லாஹ்வுடைய புறமிருந்து அறிவிப்பு. லைலத்துல் கத்ருடைய இரவிலே நான் சேத்தில் சுஜூது செய்வதாக கண்டேன் என்று தோழர்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தார்கள். அந்த வருடம் மழை பொழிந்தது. பேரித்த மர இலைகளால் வேயப்பட்ட கூரையில் இருந்து ஒழுக்கெடுத்து மண்ணாலான தலவரிசை சேராக ஆகிவிட்டிருந்தது. அல்லாஹுவின் திருத்தூதர் சுபுஹ் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். அவர்களுக்கே தெரியவில்லை. தோழர்கள் பார்க்கிறார்கள், பெருமானாருடைய நெற்றியிலே சேர் ஒட்டி, அல்லாஹுவின் தூதருடைய நெற்றியில் சேர் ஒட்டி இருந்தது. அன்று பிறை 21, பிறை 21. அதே போன்று இன்னொரு வருடம் இன்னொரு அடையாளத்தை பெருமானா சொன்னார்கள். அந்த அடையாளம் பிறை 25 காணப்பட்டது. இன்னும் சில போது 27, 23. ஆக அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை போன்ற மேதைகள் குறிப்பிடுகிறார்கள், லைலத்துல் கத்ர் இரவு என்பது எல்லா வருடமும் ஒரே இரவு அல்ல. சரியான குற்றம். ஒவ்வொரு வருடமும் ஒற்றைப்படையான ஒரு நாள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 நாட்களில் 21, 3, 5, 7, 9 ஆகிய இந்த 5 நாட்களில் ஒவ்வொரு வருடமும் ஒரு நாள் என்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இறுதியான தீர்க்கமான கூற்று என்று முடிக்கின்றார்கள். ஆக இன்று 23 லைலத்துல் கத்ருடைய இரவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக அன்புகளே, நாம் பேசுவது கேட்பது நல்ல காரியம், அல்ஹம்துலில்லாஹ். அதை விட பெரியது இரவு நேரத்தில் அல்லாஹ்வின் திருத்தூதர் அஹ்யல் லைலே இறுதி 10 வந்து விட்டது என்றால் தவல் ஃபிராஷே படுக்கையை அல்லாஹ்வின் தூதர் சுருட்டுவார்கள். லா யபி இலைஹி விரிப்பின் பக்கம் நெருங்க மாட்டார்கள். விரிப்பை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். 10 நாள் அஹ்யல் லைலே இரவு முழுவதையும் ஹயாத்தாக்குவார்கள். சுபுஹ் தொழுவதற்கு பின்பாகத்தான் ஓய்வெடுப்பதற்காக அந்த கூடாரத்துக்குள்ளே போவார்கள்.
இரவிலே விடிய 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 அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்பார்கள், தொழுது கொண்டிருப்பார்கள், ஓதிக் கொண்டிருப்பார்கள், துஆ செய்து கொண்டிருப்பார்கள், திரும்ப 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 அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த ஜீவன், பத்தரை மாற்று தங்கம், மாசு மறுவில்லாத பத்தரை மாற்று தங்கம், அவர்களே இறுதி பத்தை அந்த வாக்கியத்தை அடைவதற்காக அத்தனை பேராசை கொண்டு அடங்கா தாகத்தோடு விடிய விடிய விழித்திருந்து முழுக்க முழுக்க வணக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், நம் போன்ற பாவிகள், நம் போன்ற கரை வடித்தவர்கள், எண்ணத்திலும் கரை, பேச்சிலும் கரை, செயலிலும் கரை, உள்ளும் புறமும் கரை வடித்தவர்கள் நம் போன்றவர்கள் இந்த இறுதி பத்தின் வருகின்ற ஒற்றைப்படையான நாட்களையாவது எந்த அளவுக்கு விழித்திருந்து நம் ஹயாத்தாக்குவதற்கு முயற்சி. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் சபை முடிந்ததற்கு பின்பாக அவசியமான விஷயத்தை மட்டும் பேசிவிட்டு பொது செய்துவிட்டு 4 போதங்கள், திக்ர் செய்யுங்கள், துஆ செய்யுங்கள், தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள், என்ன என்ன நல்ல காரியங்களில் இரவை கழிக்க முடியுமோ அப்படி நீங்கள் கழியுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதன்படி செயலாக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக கொடுப்பானாக. கதருடைய இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பேற்றை தருவானாக. அந்த கதருடைய இரவில் அல்லாஹ்வின் திருத்துதலை பின்பற்றி முறையாக அதை கண்ணியப்படுத்தும் விதமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய பெரும் தௌஃபீக்கை அல்லாஹ் அனைவருக்கு நல்குவானாக. குறிப்பிலும் குறிப்பாக ரமலான் முடிவதற்கு முன்பாக நம்முடைய பாவக் கரைகளை அழிக்க வல்ல தௌபா என்ற பாவ மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளுகின்ற பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அது வந்துடும். தௌபா மனசார கேட்கணுமா வாயார கேட்கணுமான்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தௌபத்தன் நசூஹா என்றால் 5 அங்கங்களை கொண்டது, 5 பாட்டு. இந்த 5 பாட்டு முன்னா சேர்ந்தாக்க தௌபத்தன் நசூஹாங்கிற பேரை பெறும். ஒரு பரிபூரணமான வீடுனா என்ன? பரிபூரண வீடுனா அங்கே ஒரு கிச்சன் இருக்கணும், அங்கே ஒரு கழிப்பிடம் இருக்கணும், அங்கே ஒரு ஹால் இருக்கணும், அங்கே ஒரு தூங்குறார என்ன அரை பேர் என்ன தூங்குற அரை பேர் பெட்ரூம் இருக்கணும். அப்புறம் வர இதெல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான வீடு இல்லையா? அந்த மாதிரி தௌபத்தன் நசூஹாவுக்கு 5 பாட்டுகள் இருக்கு. அந்த 5 பாட்டுகள் மொத்தமாக சேர்ந்தா சந்தேகப்பட வேணாம், ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை, அல்லாஹ் நம்ம தௌபாவை ஏற்றுட்டான். ஆனால் அதில் ஏதாச்சும் விடுபட்டு போச்சு, விட்டு நமக்கு நம்மளே சமாதானம் நான் தௌபா கேட்டீங்கன்னா நம்மளை ஏமாற்றிக்கிட்டோம் தௌபா கேட்டோம் நினச்சிக்கிட்டோம். அது முழுமையான தௌபா. இந்த 5 அம்சங்கள் வரணும். அது வாயில் சொல்கிறதா, உள்ளத்தில் சொல்கிறதா, செயலில் காட்டுறதா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரும். ஆமாம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தாய் தகப்பருடைய பொருத்தம் இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருளும் கிடைக்கும். ஒரு ஆள் ரொம்ப உட்கார்ந்து அழுகுறாங்க, வந்துட்டு எல்லாம் மன்னிச்சிரு வீட்டுக்கு போகிறோம், அம்மா கையை காட்டுறது, பறக்கிறது, உருட்டுறது, நோவினப்படுத்துறது, தாய் தகப்பர் கண்ணீர் சிந்த வைக்கிறது. இது எப்படி தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம். ஒரு ஆள் மருத்துவமனைக்கு போனார். மருத்துவமனை போய் நோயாளி படுத்து வைக்கிறார். அவரை போய் சொல்றார், நீங்கள் நலம் ஆரோக்கியம் பெறுவீர்கள், நீண்ட நாள் வாழ்வீர்கள் உலகத்தில். சொல்லும் போது அவன் துடிக்கிறான். அவன் யாரு? அந்த நோயாளி கதறான், துடிக்கிறான். மீண்டும் கூசுற, நலம் பெறுவீர்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள், நெடுநாள் உலகத்தில் வரும் சொல்லிட்டிக்கும் போது புசுக்கணும் உயிர் போச்சு, முடிஞ்சு மொத்தம். அது என்னடான்னு பார்த்தா அவனுக்கு சிலிண்டரில் இருந்து அந்த ஆக்சிஜன் போகுமா இல்லையா, இது அந்த அந்த இது பைப்பு அதை காலை நீச்சி நிற்காங்க. அவர் சுவாசிக்கக்கூடிய அந்த இதுக்குள்ள சிலிண்டரு, அந்த இது காற்று போகக்கூடிய பாதை பைப்பு, அந்த பைப்பை இவன் மேலே ஏறி நின்று மிதிச்சு கிடைக்கிறான். அவன் தப்பிட்டான். அவனுக்கு அதில் மூச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, சுவாச காற்று அதில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவன் ஏறி நின்று சொன்னால் இவர்கிட்ட கொடுத்தா ஆசி கொடுத்தாக அவன் நலம் பெறுவீர்கள், நெடுநாள் வாழ்வீர்கள், நீ தான் மிதிச்சு ஆள். அந்த மாதிரி என்ன கேட்காதுமே ஆள் நம்மாள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரிضاك والجنة
அல்லாஹ்வின் பொருத்தத்தை கேட்டு சொர்க்கத்தை கேட்டு வாழ்வதற்க மின் சகத்திக்க வண்ணார் அல்லாஹ் உன்னுடைய கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டும் நடத்தி பாதுகாப்பு பெறுகிறேன் சொல்றான். சொல்லிவிட்டு வீட்டுக்கு பார்த்தா வீட்டில் போய் உமாட்ட போய் நோவினப்படுத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தை எங்க பார்த்தாடுற? அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத்திக்கும், சொர்க்கம் உன் தாயின் பாதடியில் இருக்கு. சொர்க்கம் உன் தாயின் பாதடியில் இருக்குது. இங்க உட்கார்ந்து கேட்கிறான், அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துரு சொர்க்கத்தை கொடுத்து கேட்கிறான். அங்க போய் உம்மாவை சித்திரவதை பண்றான். இது எப்படி? கேட்கறது வாயில, செய்கிற செயலை பைப்பை உடைக்கிறான், பைப்பை மிதிச்சிடான். கேட்க போகும்போது எல்லாம் சொல்றது அங்கே அதே மாதிரி அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ் உன்னுடைய கோபத்தை ஓட்டி பாதுகாத்துற அல்லான்னு கேட்குறான். அங்கே போய் பாப்பாவை அதிருப்திப்படுத்துறது, பாப்பாவை ஏழா விடமா நடக்குது. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உன் தந்தையின் பொருத்தத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அதிருப்தி உன் தந்தையின் அதிருப்தியில் இருக்கிறது. இங்கே உட்கார்ந்து தராஜிக்கு முன்னாடி தாஜதுக்கு முன்னாடி அவருடைய பொருத்தத்தை கொண்டு அவருடைய அதிருப்தி விடுவார். அங்கே போய் நின்று பாப்பாவை சித்திரவதை பண்ணுறது, பாப்பாவுடைய அதிருப்தி பெறுறது. இது எது மாதிரி இருக்குது? இதுதான் நல்லாசி வழங்க போனார், நல்லா நீண்ட நாள், ஆனால் பைவை வீசிட்டார். இந்த மாதிரி சொர்க்கத்தை கேட்கிறாரு. சொர்க்கம் வருகின்ற அந்த பாத தாய், அந்த தாயினுடைய பாதையை உடைச்சி எறிகிறான். அல்லாஹ்வுடைய அதிருப்தியை விட்டு பாதுகாப்பு தேடுறான். அல்லாஹ்வுடைய அதிருப்தியிலிருந்து பாதுகாப்பு பெறுகின்ற தந்தையின் அந்த பொருத்தத்தை அடையாம அவனை அதிருப்திப்படுத்துறான். அப்ப கேட்ட கேள்வி ஒண்ணு, அதுக்கு எதிர்மறையா அவன் செயலே சொன்னான். நீண்ட நாள் வாழ்வேந்து அவன் செயலு பேச்சு ஆகும் முடிச்சுட்டான். கால ஒரே பேச்சு அந்த மாதிரி தான் இருக்கு லஞ்சாவப்பா. அதனால ரமதான்ல வாயில கேட்டா மட்டும் பத்தாது, செயலில் உமாட்ட போய் மன்னிக்கணும். ஏதாச்சும் ஏடா கூட அவன் நடந்துருக்குறாங்க, முதல்ல போய் உமாட்டையும் பாப்பாட்டையும் மன்னிக்கணும். பாப்பா அம்மா மன்னிச்சாத்தேன் அப்புறம் தான் அல்லாஹ் மன்னிப்பான். பாப்பா அம்மா மன்னிக்காம அல்லாஹ்ட்ட மன்னிப்புலாம் வாங்க முடியாது, அது கிடைக்காது. ஆக சகோதரர்களை, இன்று இன்ஷா அல்லாஹ் 23 தன்னுடைய இரவாக இருக்கலாம் என்ற அந்த எண்ணத்தில் நம்ம அதிகமாக விவாதத்தில் நம்ம ஈடுபடணும். குறிப்பாக நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் முஸ்லீம்களுக்கு ரொம்ப கடுமையான சோதனை. குறிப்பாக இந்தியாவில் நம்ம வாடிக்கொண்டு இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கிறாங்க. மீனை வலையை போட்டுட்டு கடைசி எடுத்து வந்து அப்படியே நெருக்கிற மாதிரி முஸ்லீம்களை மேலே வெறுப்பையும் வெஞ்சினத்தையும் ஊட்டி அப்படியே கொஞ்சமாக விஷத்தை கட்டி கொண்டு போகிறாங்க. பயங்கரமான காலகட்டம் வாழ்ந்து நீ அடுத்தடுத்து என்ன நடக்க போதோ, இந்த சந்ததிகள்லாம் இங்கே எப்படி இருப்பான். எல்லாம் போதுமானவன், எல்லாம் போதுமானவன். ஆனாலும் அச்சமத்து நம்மளால் இருக்க முடியாது, நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் ஒன்று உலகத்தில் யாருக்கும் இல்லாத மிகப்பெரிய வலிமையான ஆயுதம் வந்தது. அது என்ன? சிலாஹுல் முஃமினி துஆ. முஃமினுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் துஆ. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அரிசை அடித்தோம், அல்லாஹ்வுடைய அரிசை தொடுறது மாதிரி கேட்டோம், எல்லாம் மண் பீஸ் பீஸாக போகும், ஒன்றும் இல்லை, கரைஞ்சி சாம்பலா பண்ணுறோம். ஆனால் அந்த அளவுக்கு வல்லமாக நம்மள்ட்ட இருக்கணும். இந்த ரப்பட்டு கேட்குற மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்டாங்கல்ல, பதில் போரில் ஒரு சரியான இராணுவ மதிப்பீடு செய்யக்கூடிய ஒருத்தானைக்கு ஒரு நிமிடம் இருந்திருந்தாண்டா 2 படையும் பார்த்தாங்க தெரியுமா? 2 படையும் பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய படையங்கிட்டு அங்கிட்ட அபூஜஹலுடைய படையங்கிட்டு பார்த்துட்டு 2 படையும் எடை போட்டு சொல்லுவான். இந்த படைக்கு முன்னாடி இந்த படம் 5 நிமிஷம் தாக்கி பிடிக்காதுங்க. நல்லா சாப்பிட்டு கொழுத்துருக்காங்க. நோம்பு நோஞ்சான போயிருக்காங்க. எல்லாம் பலமான ஆயுதங்கள், இந்த கம்பியும் கத்தியும் கல் கொண்டுக்காங்க. வெறும் கல் எடுத்துக்காங்க. அப்படிலாம் கொண்டு கல் இங்கிட்டு பார்த்தா வாழ் பிடிச்சி பழகின இராணுவ வீரர்கள், இங்கே ஏறு பிடிச்சி பழகின உழவர்கள். இவங்களுக்கு முன்னாடி இவங்க 5 நிமிஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிப்பான். எப்போ இராணுவ மதிப்பீடு செய்கின்ற ஒரு நிமிடம் அங்கே மதிப்பீடு செய்திருந்தார். ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்ன செஞ்சாங்க? வைப்பிடித்துக்குள்ளே போனாங்க, எல்லாட்ட கெஞ்சினாங்க. அல்லாஹும்மையின் தொழிலுக்கு ஹாதியில் ஐசாபா மலம் அபதா. அல்லாஹ் இந்த சிறு கூட்டம் இன்று அழிக்கப்பட்டால் இனி இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு நாதி இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் இந்த சிறு கூட்டம் இன்று அழிக்கப்பட்டு போனால் இனி இந்த பிரபஞ்சத்தில் இந்த மன்னகத்தில் உன்னை வணங்குறதுக்கு ஒரு நாதி இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் திரும்ப கண்ணீரை பண்ணிக்கிறாங்க. கேட்கறது இந்த அளவுக்கு பின்னாடி சுத்தியுக்குள்ள அப்புறம் வந்தாங்க.
சித்தியுல் அக்பருக்கு பொறுக்கும் நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு ஒன்று கேட்ட வேண்டும், நிறைவேற்றி கொடுப்போம். போதும் போதும் நாயகமே போதும். சூடுல்லா திருமேனியில் போட்டிருந்த அந்த மேலாடை கூட கலந்து கீழே விழுந்துருச்சு. கீழே சரிஞ்சு விழுந்துருச்சு. போய் அல்லாஹ் செஞ்சாங்க. அது சுஜூதில் தெரிவித்தாங்க. உறக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவில் ஒரு நிலை. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான் சரி எப்படி நாயகமே, எதிரி படையனை தோற்கடிக்கப்பட்டு புறமுதுகிட்டு ஓடுவார்கள் தான் செய்யும். இந்த துவாவுக்கு முன்னாடி கிடைக்குது. அதோடு எந்திரிச்சு களத்துக்கு எந்திரிச்சு வந்து சொன்னாங்க, தோழர்களே சுபச்செய்தி சொன்னாங்க, இன்று யாரெல்லாம் வீரப்போர் செய்கின்றீர்களோ, வீரப்போர் செய்து மரணிக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம். வேற சில பாக்கியமா சொன்னாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் ஒவ்வொருத்தரும் 20 பேருடைய பலத்தை உணர்ந்தோம். ஏதோ மின்சாரத்தின் மூலமா அப்படி எலக்ட்ரிக் பவர் கொடுக்கப்பட்ட எப்படி சர்ன்னு வந்துச்சு பவர். போனுக்கு ஜீரோல இருந்துச்சு, நல்ல பவர்ஃபுல்லான இதை கொண்டு கொடுத்தோம் சர்ன்னு 100 ஏறிச்சு. எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் 20 பேருடைய பலத்தை உணர்ந்தோம். அல்லாஹ் பெரிய ஆயுதம். ஒட்டுமொத்த உலகமே திரண்டாலும் சரி, அல்லாஹ் யார் பக்கம் இருக்கிறான் அவன் ஒரு மனுஷன் போதும் அத்தனையும் முறியடி. ஆனால் அந்த தரம் என்ன? ஆக சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால அல்லாஹ்ட்ட அதிகமாக இந்த சமுதாயத்துக்காக நீங்க எடுத்து சமுதாயத்தினுடைய கவலையோடு சிந்தனையோடு சமுதாயத்திற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தை பாதுகாப்பு பெற வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால 23 அதனுடைய இரவாக இருக்கலாம் ஒரு பக்கம், துஆ செய்ய வேண்டிய அவசியமான காலகட்டம், சமுதாயத்திற்காக கேட்க வேண்டிய காலகட்டம். இதற்கு எல்லாம் கருத்தை கொண்டு நீங்கள் இரவை முறையாக கிடைக்க வேண்டும். வேற வழி இல்லாமல் தூங்குறதுக்கா தூங்காதீங்க, வழி இல்லாமல் தூங்கலாம். உதாரணமாக பொறுத்து அடிச்சு விழுது கீழே, உங்களால் தாக்கு பிடிக்க முடியல, படுக்கலாம். தூங்க போகிறோன்னு படுங்கிறது தொழலாம். அவன் தூங்க போகிறேன்னு தூங்குறது அது வேண்டாம். விலங்கு 2 வித்தியாசம் தான். 2 எங்களால் அவன் தொழவும் முடியாது. இல்லை அப்படி மீறி நின்றுலாக்கும் கீழே அடிச்சு விடுவீங்க. அப்போ நீங்கள் தூங்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு மட்டும், அதை போக்குறதுக்கு மட்டும். இன்னொன்று நல்லா தொழ முடியும். தொழுகலாம் இப்போ ஆச்சுன்னா சும்மா ஒரு மணம் தூக்கி வரேன், அது வேண்டாம். அந்த தூக்கம் வேண்டாம், அது பகலில் தூங்கும். நினைச்சா கிரியேட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.